ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கனெக்ட் வித் ஸ்ருதி. இன்றைக்கி நம்ம வீட்டு ரெசிபி கோவக்காய் ஃப்ரை. இதுக்கு தேவையான பொருட்கள் அரிசி மாவு, கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, மஞ்சப்பொடி, வத்தப்பொடி. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 6 ஸ்பூன் கடலை மாவு நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன், அது எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. 2 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அது போக உப்பு, உங்களுக்கு தேவையான அளவு காரம், உங்களுக்கு தேவையான அளவு மஞ்சப்பொடி, கரெக்டாக 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மட்டும் போதும், ரொம்ப கார்ன்ஃப்ளவர் வேண்டாம். இதில் கலர் பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிட்ஸுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஆப்ஷனாக எடுத்துக்கலாம். தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் கலர் பவுடரை அவாய்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சூப்பர்வான ரெசிபி, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கோவக்காய் அப்படின்னாலே பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த ரெசிபி பிடிக்கும், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். பட் கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணுறோம், அது மட்டும்தான் ஒரு இதுவாக இருக்குமே தவிர மற்றபடி ரெசிபி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் கிளற மாதிரி மாவு கிளறிக்கோங்க, கரெக்டாக அந்த பதத்தில் இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த கோவக்காவும் இதுவும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகும். அந்த மாவும் கோவக்காவும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லா அந்த மாவில் கோவக்காய் போட்டு பெரட்டி வைக்கணும். நான் இந்த காட்டியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி பெரட்டி நல்லா ஒட்டியிருக்கு பாருங்கள் மாவும் கோவக்காவும். இதை மாதிரி நான் 10 மினிட்ஸை அதை ரெஸ்ட்டில் வச்சுக்கிட்டேன். நல்லா அடுப்பில் சட்டி வச்சுட்டு நல்லா டீப்பாக நல்ல ஆயில் இதானதும் அதில் தூக்கி நம்ம கோவக்காவை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். நல்லா மொறுன்னு கிடைக்கும். அது போடும்போதும் அது ஃப்ரை ஆகும்போதும் கிறிஸ்பியான அந்த சவுண்டு கேட்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸு கோவக்கானாலே பிடிக்காது அப்படின்னா அவங்களே கூட இதை கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் அப்பப்போ போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ சேரும், என்னோடய அப்டேட்டும் உங்களுக்கு தெரிய வரும். தேங்க்யூ.